தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். காலை நேர தலைப்பு செய்திகள். அஸ்விசும உதவித்தொகையை பெற தகுதி பெற்றும் இதுவரையிலும் வங்கியில் வைப்பிடப்பட்ட கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ள முடியாதவர்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் அஸ்விசும கொடுப்பனவுகளை வரவு வைப்பதற்கு வங்கிக் கணக்கு இல்லாத பயனாளிகளை வங்கிக் கணக்கு திறக்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அஸ்விசும முதல் கட்டத்தில் தகுதி பெற்ற சுமார் 6000 பேர் வங்கிக் கணக்குகளை திறக்காததனால் கொடுப்பனவுகளை பெறவில்லை என சபை தெரிவித்துள்ளது. இலங்கை காவல்துறையினரின் வாகன தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்திய அரசாங்கம் நிதியுதவி வழங்குவதற்கு இணங்கியுள்ளது. இதற்காக 300 மில்லியன் ரூபாவை இந்தியா ஒதுக்கீடு செய்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்துள்ளார். அதற்கு அமைய வடமாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களின் வாகன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த மானியம் பயன்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையை வெளிக்கொணர்வதன் மூலமாக தற்போதைய அரசாங்கம் நீதியை நிலைநாட்டும் என்பதில் நம்பிக்கையுடன் இருப்பதாக கொழும்பு பேராய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த கர்தினால் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அரசாங்கம் அவ்வப்போது எங்களுக்கு தெரிவிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு படுகொலை குறித்து வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்வதாக தெரிகின்றது. விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அவர்கள் எங்களுடன் நடத்திய உரையாடல்களிலிருந்து இது தெளிவாகிறது என்று அவர் வலியுறுத்தினார். எனவே குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதில் நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். ஆசிய அபிவிருத்தி வங்கியால் இலங்கை மின்சார சபையின் திட்டங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட $150 மில்லியன் கடனுதவிக்கான ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த கடன் தொகையை இலங்கை அரசாங்கத்தினூடாக இலங்கை மின்சார சபைக்கு பெற்றுக்கொள்வதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்டது. அதன்படி கடந்த நவம்பர் மாதம் அதற்கான கடனுதவிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கடன் தொகையை பயன்படுத்தி நாட்டின் மின்சார அமைப்பின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்த பல அத்தியாவசிய திட்டங்களை மேற்கொள்ள மின்சார சபை திட்டமிட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் நாட்டில் நிர்மாணிக்கப்படவுள்ள பெரிய அளவிலான புதுப்பிக்கத்தக்க திட்டங்களின் அமைப்பில் சேர்க்கும் வகையில் பல அத்தியாவசிய டிரான்ஸ்மிஷன் லைன் திட்டங்களும் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் பரவியுள்ள லெப்டோஸ்பிரைசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் நோயானது மனிதர்கள் உள்ளிட்ட விலங்குகளிலும் பரவக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வடமாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார். இந்நோயானது லெப்டரோஸ்பைரா எனப்படும் ஒரு வகை பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படுகின்ற தொற்று நோயாகும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட எலிகளின் சிறுநீரில் இப்பாக்டீரியாக்கள் வாழும். சென்றடைந்த நீரை பருகுவதாலோ அன்றி காயமற்று தோல், கண், வாய் போன்ற பகுதிகளில் தொடுகையுறும் வேளைகளில் இந்த பாக்டீரியாக்கள் உடலுக்குள் ஊடுருவி செல்லும் வாய்ப்புள்ளது. இதுவே எமது உடலில் எலிக்காய்ச்சல் பரவ பிரதான காரணமாக உள்ளன. குறித்த லெப்டோஸ்பிரைசிஸ் எனப்படும் பாக்டீரியாக்கள் நாய், ஆடு, மாடு, பன்றி போன்ற வளர்ப்பு விலங்குகளில் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் குறிப்பிட்டுள்ளார். பாரவூர்தியிலிருந்து கண்ணாடிகள் சரிந்து வீழ்ந்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து கண்ணாடி ஏற்றி வந்த பாரவூர்தி ஒன்று கல்துமுல்ல பகுதியில் உள்ள கட்டுமான பொருள் விற்பனை நிலையங்களுக்கு கண்ணாடிகளை இறக்கிக் கொண்டிருந்த போது 35 வயதுடைய நபர் மீது கண்ணாடிகள் சரிந்து வீழ்ந்து படுகாயமடைந்துள்ளார். உடனடியாக இராணுவத்தினரின் உதவியுடன் அவர் மீட்கப்பட்டு காவு வண்டியூடாக கல்துமுல்ல வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தியதலாவை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். அம்பாறை அருகம்குடா பகுதியில் பாதுகாப்புக்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் கிடையாது என்றும் குறித்த பகுதிக்கு மீண்டும் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தர ஆரம்பித்துள்ளனர் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. மீண்டும் அங்கு சுற்றுலா பயணிகள் அதிகளவாக வருகை தர ஆரம்பித்துள்ளனர். பிரித்தானியாவும் தங்கள் நாட்டு பிரஜைகளுக்கான பயணத்தடையை தளர்த்தியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சம்பவத்துடன் கைது செய்யப்பட்டவர்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே விரைவில் இதன் தகவல்களை வெளியிடுவோம் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் எதிர்கால சீன விஜயத்தின் போது அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டில் தேசிய குழு துணைத் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது கடன் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு முகங்கொடுக்கும் போது சீன அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்காக ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். அதே நேரம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் தனது பணியை தொடர சீனா எதிர்பார்த்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரம்புகணையில் ரயில் ஒன்று தடம் புரண்டதனால் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மலையக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தினூடாக 30,000 மெட்ரிக் டோன்கள் வரை பதப்படுத்தப்படாத உப்பை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் உள்நாட்டு சந்தையில் உள்நாட்டு மற்றும் தொழில்துறை தேவைகளுக்கான உப்பு விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என அவதானிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போதுள்ள தீர்வை விகிதத்தின்படி 30,000 மெட்ரிக் டன் கச்சா அயோடின் கலந்த உப்பை இறக்குமதி செய்து சந்தைக்கு வழங்குவதற்கு அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2025 ஜனவரி 31 இறக்குமதிகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சில கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 2 கைதிகள் காயமடைந்துள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. காலி மீட்டியா கொடை பிரதேசத்தில் கடந்த 16 இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 4 சந்தேக நபர்களில் 2 இவ்வாறு காயமடைந்துள்ளனர். காயமடைந்த கைதிகள் 2 சிகிச்சைக்காக பூசா சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன்படி தென்மேற்கு வங்களா விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 நாட்களில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்நிலையில் இலங்கையின் வடக்கு வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பு கண்டி மத்திய அதிவேக வீதியின் 39வது கிலோமீட்டர் மைல் கல்லுக்கு அருகில் பழங்களை ஏற்றி சென்ற லொரியொன்று வியாழக்கிழமை மாலை கவிழ்ந்துள்ளதாக மேரிகம நெடுஞ்சாலை போலீசார் தெரிவிக்கின்றனர். குருநாகலில் இருந்து மேரிகம நோக்கி பழங்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த லொரியே கவிழ்ந்துள்ளது. இதனால் வீதியெங்கும் பழங்கள் சிதறியுள்ளது. எனினும் பயணிகளுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் மியான்மர் நாட்டு பயணிகள் சுமார் 100 பேர் அடங்கிய நாட்டு படகு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் மியான்மரில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் நாட்டு படகு ஒன்று திசை மாறி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த படகில் சிறுவர்களும் வயோதிபர்களும் உள்ளனர். குறித்த படகில் இருப்பவர்களுக்கு உணவுகள் உலருணவுகளை முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கியிருக்கின்றார்கள். அதில் சிலர் மயக்க நிலையிலும் சுகவீனமுற்று இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கொரணை பிரதேசத்தில் உள்ள ஓய்வு விடுதியொன்றில் கண்ணாடி போத்தலால் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கொரணை பிரதேசத்தில் வசிக்கும் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொரணை போலீசார் தெரிவித்தனர்.
மொரஹேகன போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை காயமடைந்துள்ளார். காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மதுபானம் அருந்துவதற்காக கொரணை பிரதேசத்தில் உள்ள ஓய்வு விடுதியொன்றுக்கு நேற்று சென்றுள்ளார். இதன்போது முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி கண்ணாடி போத்தல் ஒன்றினால் போலீஸ் கான்ஸ்டபிளை தாக்கியுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொரணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுடன் தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.